Taste the Daily. அன்பர்களே வணக்கம். இன்றைய தினம் 2/2/2025 ஞாயிற்றுக்கிழமை, உத்திரட்டாதி நட்சத்திரம். ஒருவரது வாழ்நாளை எப்போது மாரகம் என்று கணிக்க இயலுமா? அதாவது சாஸ்திரத்திலேயே ஒரு வாக்கியம் உண்டு. ஒருவரது பிறப்பு இறப்பு இரண்டும் தேவ ரகசியம். எனவே உறுதியாக இந்த நாளில், இந்த நட்சத்திரத்தில், இந்த தேதி இதெல்லாம் சொல்ல முடியாது. என் அறிவுக்கு எட்டியவாறு சொல்கிறேன், சொல்ல முடியாது. ஆனால் சில நேரங்களில் ஓரளவு சரியாக யூகித்து சொல்ல முடியும். அந்த திசை, புத்தி, மாரகத்தான் அம்சம், இப்படி எல்லாம் கூடி வரும் ஒரு நேரம் வரும். பலருக்கு ஒன்று ஒரு தசை ஒரு புத்தியில் வரும், இன்னொரு ஒரு கூற்று இன்னொரு தசை இன்னொரு புத்தி வரும். இப்படி வரும்போது சொல்ல முடியாமல் தவிக்கலாம், எது என்று இவளால் கண்டுகொள்ள முடியாமல். ஆனால் எல்லாம் சேர்ந்து ஒரு இடத்திற்கு வரும்போது உத்தேசமாக சொல்லலாம். அப்படி ஒரு வழியை சாஸ்திரம் சொல்லியிருக்கிறது, அதை நான் சொல்கிறேன். இது என்னவென்று சொன்னால், தீர்க்கம், மத்திமம், அற்பம் என்று காட்டும், அவ்வளோதான். அற்பம் என்று சொன்னால் 30 வயதிற்கு உள்ளாக. அற்பத்தில் அற்பம் என்று சொன்னால் 12 வயதிற்கு உள்ளாக. மத்திமம் என்று சொன்னால் 60 வயது வரை. தீர்க்கம் என்று சொன்னால் 80 120 வரை. இது கணக்கு. இதை எப்படி அறிந்து கொள்வது? இதெல்லாம் உத்தேச கணக்குகள் தான். உறுதியாக சொல்ல இயலாது, உத்தேசமாகத்தான் சொல்லலாம். எப்படி? லக்னாதிபதி, அஷ்டமாதிபதி. லக்னாதிபதி எங்கே இருக்கிறான்? சரவீடா, ஸ்திரவீடா, உபயவீடா. அஷ்டமாதிபதி எங்கே இருக்கிறான்? சரவீடா, ஸ்திரவீடா, உபயவீடா. சரத்திற்கு சரம் தீர்க்கம், சரத்துக்கு ஸ்திரம் மத்திமம், சரத்திற்கு உபயம் அற்பம். இது லக்ன ரீதியாக எடுத்துக்கொள்ள வேண்டிய கணக்கு. சந்திர ரீதியாக பார்க்க வேண்டும். இதேபோல் சந்திரன் எங்கே இருக்கிறானோ அந்த வீட்டுக்கு உடையவன் எங்கே இருக்கிறான்? சரவீடா, ஸ்திரவீடா, உபயவீடா. இந்த சந்திரனுக்கு 8ஆம் வீட்டுக்கு உடையவன் எங்கே இருக்கிறான்? சரவீடா, ஸ்திரவீடா, உபயவீடா. சரம் என்றால் மேஷம், கடகம், துலாம், மகரம். ஸ்திர வீடு என்று சொன்னால் ரிஷபம், சிம்மம், விருச்சகம், கும்பம். உபயம் என்று சொன்னால் மிதுனம், கன்னி, தனுசு, மீனம். அதேபோல் சனிக்கும் பார்க்க வேண்டும். சனி ஆயுள்காரகன். சனி எந்த வீட்டில் இருக்கிறானோ அந்த வீட்டுக்கு உடையவன் இருப்பது எங்கே? சரமா, ஸ்திரமா, உபயமா. அந்த சனி இருந்த வீட்டிலிருந்து 8ஆம் வீடு, அந்த வீட்டுக்கு உடையவன் எங்கே? இப்படி பார்த்து இந்த மூன்றுக்கும் ஒரு கணக்கு போட வேண்டும். 30 மார்க் 30 மார்க் போடலாம். போட்டு உத்தமம், மத்திமம், அற்பம் என்று காணலாம். இது தவிர இன்னும் பல விஷயங்களை சொல்லியிருக்கின்றன. லக்னாதிபதி 2 குடையவன், 10 குடையவன், அஷ்டமாதிபதி மறையாமல் சுபர் வீட்டில் வலிமையாக இருந்தால் என்று பல வருகின்றன. சொல்லப்பட்ட பல விஷயங்களில் ஓரளவு நல்லபடியாக ஒத்து வருகின்ற கணக்காக இந்த கணக்கு இருப்பதால் இதை உங்களுக்கு நான் தெரியப்படுத்தியிருக்கின்றேன். ஆனால் இதுதான் நிச்சயம் என்று நான் சொல்லவில்லை, சொல்லவும் முடியாது. பரீட்சித்து பாருங்கள், ஒப்பிட்டு பாருங்கள். உண்மையை அறிந்தால் உலகுக்கு தெரிவியுங்கள். அன்பர்களே, பலர் கேட்ட வண்ணம் இருக்கின்ற ஒரு கேள்விக்கு பதில் சொன்னேன். இனி 12 ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம்.
மேசராசி அன்பர்களே, நல்ல நாள். நன்றாக யோசித்து எதை எப்படி செய்ய வேண்டுமோ அதை அப்படி செய்து எதிர்பார்த்த நன்மையை பெற்றுக்கொள்ளும் நாளாக காட்டுகிறது. ரிஷபராசி அன்பர்களே, லாபம் உண்டு. ஒரு நல்ல விஷயத்தை செய்து லாபம் உண்டு. இந்த நாள் உங்களது நேர்மை உங்களுக்கு ஒரு விலை மதிப்பற்ற பரிசை கொடுக்கும். மிதுன ராசி அன்பர்களே, தீமையும் நன்மையும் கலந்த நாள். முதற் பாதி உங்கள் மதிப்பு யாருக்கும் தெரியவில்லை. மறுபாதி உங்கள் மதிப்பை புரிந்து கொண்டு உங்களை புகழ்வார்கள். கடகராசி அன்பர்களே, நன்மையும் தீமையும் கலந்த நாள். முதற் பாதி வரவேற்பு மதிப்பு, மறுபாதி ஏனோ உங்கள் மீது ஏற்படுகிறது வெறுப்பு. ஏதேனும் ஒரு காரியத்தை முடிக்க வேண்டும் என்று நீங்கள் நினைத்தால் மதியத்திற்குள் முடித்து விடுங்கள். சிம்ம ராசி அன்பர்களே, தீமையும் நன்மையும் கலந்த நாள். முதற் பாதி செலவீனம், வீண் விரயம், கஷ்டம், போதுமான நல்ல பெயர் கிடைக்காமல் நீங்கள் வருத்தம் அடையலாம். மறுபாதி நன்றாக இருக்கிறது, மதியத்திற்கு பிறகு நன்றாக இருக்கிறது. கன்னி ராசி அன்பர்களே, புகழ் கூடும் நாள். உங்கள் புகழை கூட்டிக்கொள்ள நீங்கள் எடுக்கும் ஒரு முயற்சி வெற்றியை கொடுக்கும் நாள். துலாம் ராசி அன்பர்களே, தோல்வியை வெற்றி படிக்கல்லாக நீங்கள் மாற்றும் நாள். தோல்வியில் தோண்டு விடாமல் பாடம் கற்று அதையே படிக்கல்லாக்கி நீங்கள் முன்னேறும் நாள், முன்னேறுவதில் வெற்றி காணும் நாள் இந்த நாள். விருச்சக ராசி அன்பர்களே, உங்களை உங்கள் மேலிடம் பாராட்டும், கௌரவிக்கும், பரிசும் தரும். ஏனென்றால் கடுமையான முயற்சியை காட்டி தெளிவாக எதையும் செய்து நல்லதை லாபத்தை பெற்றுத்தந்த காரணத்தால் இது நடக்கும். தனுசு ராசி அன்பர்களே, பேச வேண்டிய விதத்தில் பேசி மாற்று கருத்தை நீங்கள் சொல்ல முடியாத அளவுக்கு சம்பவங்களை அடுக்கி உங்களுக்கு தேவையானதை வெற்றிகரமாக நீங்கள் பெற்றுக்கொள்ளும் நாள் இந்த நாள். இன்றைய தினம் உங்கள் அறிவு சுடர்விட்டு பிரகாசிக்கும். மகர ராசி அன்பர்களே, உங்கள் முயற்சி இன்று நல்லபடியாக இருக்கிறது. தேவையானதை பெற்றுக்கொள்ளும் பாக்கியம் இருக்கிறது. எல்லாவற்றையும் விட தன்மையான பேச்சு இன்று உங்கள் பேச்சு. கும்பராசி அன்பர்களே, இன்று உங்களை தீர்க்கதரிசி என்று கூட சிலர் பாராட்டுவார்கள். ஏனென்றால்
சில நாட்களுக்கு முன் நாளைய தினம் இப்படி நடக்கும் என்று நீங்கள் சொன்ன ஒரு ஹேஸ்யம் இன்று நடக்கும். மீனராசி அன்பர்களே, லாபமும் உண்டு, சுப விரயமும் உண்டு. லாபம் பெற்றீர்கள், மனம் மகிழ்ச்சி அடைந்தது. சுப விரயம் செய்தீர்கள், மனம் இன்னும் மகிழ்ச்சி அடைகிறது. மொத்தத்தில் இந்த நாள் நீங்கள் மகிழ்ச்சி அடையும் நாள். அன்பர்களே, இதுவரை 12 ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்த்தோம். நாளைய தினம் முக்கிய செய்தியோடு சந்திக்கிறேன். வணக்கம். Taste the Daily.